நாம் யாவரும் ஜெபம் செய்வோம். மகா வல்லமையும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த நாளுக்காக உண்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, அருமையான குடும்பத்தாரை காணும்படியாகவும் இந்த குடும்பத்தாரின் மத்தியில் ஆண்டவரே மறுபடியும் உம்மை கர்த்தாவே மகிமைப்படுத்தும்படியாகவும் ஆண்டவரே உம்மை குறித்து நாங்கள் தியானிக்கும்படியாகவும் உம்முடைய கர்த்தாவே மகத்துவங்களை நாங்கள் கர்த்தாவே அறிவிக்கும்படியாகவும் நீர் எங்களுக்கு உதவி செய்தபடியால் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என்று கர்த்தாவே தாவீது சொன்னது போல் நாங்கள் எப்பொழுதும் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மால் நாங்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே ஒரு வேலைக்காரனுடைய ஆண்டவரே கண்கள் எஜமானுடைய கரத்தை நோக்கி இருக்கும் என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். அதுபோல எங்களுடைய எஜமானர் நீராய் இருக்கிறீர். எங்களுடைய கர்த்தாவே கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது. தகப்பனே, எங்களுக்கு உதவி வரும் அந்த கண்மலையை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். தகப்பனே, எப்பொழுதும் ஆண்டவரே அருமையான இந்த கர்த்தாவே குடும்பத்தாருக்காக நன்றி செலுத்துகிறேன். அருமையான இந்த பிள்ளைகள் கர்த்தாவே எந்த நோக்கத்தோடு இந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்தி இருக்கிறார்களோ இதற்குரிய ஆசீர்வாதத்தை என் தேவனாய் கர்த்தர் நிச்சயமாய் நீர் கொடுக்க வல்லவராக இருக்கிறேன். ஆண்டவரே, இந்த அன்பின் ஐக்கியத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் ஒன்று கூடி இருக்கிறோம். ஆண்டவர் உம்முடைய குமாரர் குமாரதிகளாய் நாங்கள் ஒன்று கூடி இருக்கிறோம். எங்கள் தீர்க்கதரிசி சொன்னது போல் தேவனுடைய பிள்ளைகள் ஒன்று கூடும் பொழுது அந்த இடத்தில் தேவனுடைய நாமம் மகிமைப்படும் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி எப்பொழுதும் ஆண்டவரை நாங்கள் ஒன்று கூடி இருக்கிறோம். இந்த இடத்தில் உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். தகப்பனே, எப்பொழுதும் ஆண்டவரே இந்த தெய்வீகமான நாளிலே ஆண்டவரே இந்த தெய்வீகமான ஆண்டவரே இந்த ஜெபக்கூட்டத்தில் நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே நீர் இருப்பதற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, நன்றி அப்பா. இந்த அறை வீட்டுக்குள்ளே நீர் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் இங்கே இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. தெய்வீக ஆண்டவரே அந்த கர்த்தாவின் மகிமை இங்கே இருப்பதற்காக உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, அமைதியான ஒரு சூழ்நிலை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். தகப்பனே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களை பலப்படுத்துகிறவரே, எங்களை கர்த்தாவை பாதுகாக்கிறவரே, எங்களை கர்த்தாவை வழி நடத்துகிறவரே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். தகப்பனே, ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. இப்பொழுது எங்கள் மத்தியிலே நீர் வந்த ஆண்டவரே, எங்களுடைய ஆண்டவரே இந்த சிறுமையும் எளிமையுமான இந்த ஜனங்களுடைய ஆராதனை ஏற்றுக்கொள்ள போவதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்கள் மத்தியிலே வந்திருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த கர்த்தாவே ஆண்டவரே சிறுமையான ஜனங்களுடைய ஆண்டவரே சத்தத்தை நீர் கேட்கிறவராய் இருப்பதற்காக உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, ஆமாண்டவரே நீர் சத்தத்தை கேட்கிறவர். தகப்பனே, நன்றி தகப்பனே. எங்களுடைய ஆண்டவரே சத்தங்கள் ஆண்டவரே உங்களுடைய செவிக்கு வந்து ஆண்டவரே அற்புதங்களை செய்கிறது. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, நன்றி. ஒரு விசை கர்த்தாவே இந்த கூட்டத்தை ஆசீர்வதியும். தகப்பனே, இந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்த அருமையான பிள்ளைகளை ஆசீர்வதியும், பாதுகாத்துக் கொள்ளும். தகப்பனே, இதற்குரிய பலனை நிறைவாய் கட்டளையிடும். தகப்பனே, இந்த கூட்டத்தில் பங்கு பெற நீர் முன்குறித்த ஆண்டவரை கொண்டு வந்த இந்த அருமையான ஆண்டவரே சகோதர சகோதரிகளுக்காக நன்றி. இவர்களையும் ஆசீர்வதியும். தகப்பனே, நாங்கள் ஒருமித்து உம்மை உயர்த்துகிறோம். தகப்பனே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். தகப்பனே, ஆராதனையை பொறுப்பேற்றுக் கொள்ளும். தகப்பனே, வழி நடத்தும். எல்லாவற்றையும் உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நாம் கர்த்தரை நாம் ஆராதிப்போம், ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. 62 பாடலுக்கு 62 நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவனேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர்.
பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நான் நேசிக்கும் தேவனே என்றும் அவர் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். மாறாதவர்.
128. எத்தனை நன்மைகள் எனக்கு எப்படி 128. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி
175 மேலே 175. பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் நான் கனவரும் நிலமாய்
ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை நாங்கள் புகழ்ந்து பாடினோம். ஆமாண்டவரே, நீர் கணத்துக்கு உரியவராய் ஆண்டவரே, நீர் எல்லா ஆண்டவரே மகிமைக்கும் உரியவராய் ஆமாண்டவரே, நீர் ஒருவரே துதிக்கு ஆண்டவரே பாத்திரராய் அவர் தாப்பனே எல்லாம் ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய பாதத்தின் கீழ் இருக்கிறது. ஆக ஆண்டவரே, சர்வ வல்லவராய் நீர் இருக்கிறபடியால் கர்த்தாவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அது மாத்திரம் நல்ல தகப்பனே ஆண்டவரே, நாங்கள் உம்மை நேசிக்கிறோம். ஆண்டவரே, உம்மிடத்துல நாங்கள் அன்பு கூறுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நீர் எங்களுடைய பரம தகப்பனாய் இருக்கிறீர். ஆண்டவரே, நீர் ஒருவர்தான் எங்களை தேற்றுகிறவராய் இருக்கிறீர். ஒரு தகப்பனை போல ஆண்டவரே எங்களை தோள் மேல் சுமக்கிறவராய் நீர் இருக்கிறீர். ஒரு தாயை போல ஆண்டவரே எங்களை கேட்டுகிறவராய் நீர் இருக்கிறீர். அதற்காக நாங்கள் உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி அப்பா. இதோ நாளிலும் தகப்பனே, இதோ நாங்கள் உண்மை மகிமைப்படுத்தும்படியாய் உம்மை உயர்த்தும்படியாய் ஆண்டவரே நீர் ஒருவரே தேவன் என்பதை இதோ கர்த்தர் இந்த பூமியில் அறிக்கை செய்யும்படியாய் தேவனாய் கர்த்தர் அருமையான கர்த்தாவை இதோ இந்த இடத்தை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. இதோ அருமையான பிள்ளைகளை கர்த்தாவை கூட்டி சேர்த்ததற்காக நன்றி ஆண்டவரே. உண்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. நன்றி ஆண்டவரே. இதோ இப்பொழுதும் உம்முடைய கண்கள் ஆண்டவரே இதோ எங்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது தகப்பனே. ஆமாண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் எங்கெல்லாம் தகப்பனே உம்மை துதிக்கிறார்களோ, உம்மை மகிமைப்படுத்துகிறார்களோ அங்கெல்லாம் தகப்பனே நீர் கர்த்தாவே ஆண்டவரே உம்முடைய கர்த்தாவை செவியை சாய்த்து எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறீர். அப்படியா இதோ இப்பொழுதும் ஆண்டவரே இதோ இந்த ஜெப கூட்டத்தில் என் தேவனாய் கர்த்தர் நாங்கள் ஏறெடுக்கிற ஜெபங்களையும் ஆண்டவரை கேட்டு ஆண்டவரே நீர் ஆசீர்வாதத்தை கட்டளையிட வல்லவராய் இருப்பதற்காக உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் அருமையான குடும்பத்தாரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் ஆசீர்வதிக்கிறேன் தகப்பனே. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவனாய் கர்த்தர் இயற்கைக்கு மேம்பட்ட விதத்தில் ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தை ஆண்டவரே ஊற்றும்படியாய் இந்த நாளிலே நான் ஜெபிக்கிறேன். பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும். இந்த எல்லையை பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. ஆண்டவரே உம்முடைய வல்லமையுள்ள கரம் இந்த இடத்தில் தங்கி இருக்கட்டும் தகப்பனே. இதோ யாபேசோடு இருந்த அந்த கரமானது ஆண்டவரே இதோ இந்த பிள்ளைகளோடு கூட இருந்து ஆண்டவரே இந்த பிள்ளைகளை தாங்கி நடத்தட்டும் தகப்பனே. இதோ கர்த்தாவே யோசுவாவோடு இருந்த அந்த கரமானது ஆண்டவரே இதோ கர்த்தாவே இந்த பிள்ளைகளோடு கூட இருந்து தாங்கி நடத்தபடியாய் இதோ இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இதோ இந்த ஸ்தலத்துல ஆண்டவர் ஏறெடுக்கிற ஜெபங்களுக்கு எங்கள் தேவனாய் கர்த்தருடைய ஆண்டவரே செவி திறந்திருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவர் இதோ கர்த்தாவே இந்த ஸ்தலத்திலே நீர் ஆண்டவரே வாசம் செய்வதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த ஸ்தலத்துல ஆண்டவரே இதோ விசேஷித்த காரியங்கள் நடக்க தேவனாய் கர்த்தர் உதவி செய்யும் தகப்பனே. அதற்கு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி தாரும், பொறுப்பேற்றுக் கொள்ளும், வழி நடத்தும் தகப்பனே. எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். இம்மட்டும் நீ செய்த நன்மைக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. உம்முடைய பிரசன்னம் இங்கே இருக்கிறது தகப்பனே. ஆண்டவரே உம்முடைய கர்த்தாவை கரம் இங்கே இருக்கிறது ஆண்டவரே. இதோ கர்த்தாவே உம்முடைய ஆண்டவரே தெய்வீக அன்பு இங்கே இருக்கிறது. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றி ஆண்டவரே. இப்பொழுது எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் கரத்தலை கொடுக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான இந்த நாளிலே நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தும்படியாகவும் நம்முடைய தேவனை நாம் ஆராதிக்கும்படியாகவும் தேவனாய் கர்த்தர் நமக்கு ஒரு நல்லதொரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்ததற்காக கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஆமென். நம்முடைய தேவ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், அவர் கிருபை மிகுந்தவர். அவருடைய பிள்ளைகளுடைய சத்தத்தை கேட்டு அவர் என்ன செய்கிறார் என்றால் அவர்களுக்கு ஐயாங்க நன்மையானவைகளை கட்டளையிடுகிறவராய் இருக்கிறார். அவர்களுக்கு அருமையான தேவ பிள்ளைகளை ஒரு சிறு காரியத்தை நான் உங்கள் மத்தியிலே ஆலோசனையாக கொண்டு வருகிறேன். நம்முடைய தீர்க்கதரிசியினுடைய செய்தியில இருந்து வேதத்திலிருந்து சில வேத வசனங்களை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். தீர்க்கதரிசியினுடைய சில பாகங்களை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். நம்முடைய தேவன் யார் என்றால் நம்முடைய சத்தத்தை கேட்கிறவராயிருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய சத்தத்தை கவனித்து கேட்கிறார். நாம் தேவ பிள்ளைகளை ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை கொடுக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். இந்த உலகத்தில் நாம் சாட்சியாய் ஜீவிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். எல்லா மனுஷர்களுமே இதை விரும்புகிறார்கள். இந்த உலகத்துல ஆசீர்வாதமா இருக்கணும், சமாதானமா இருக்கணும், எல்லாருமே அதை விரும்புகிறோம். தேவ பிள்ளைகள் என்ன செய்வார்கள் என்றால் சாட்சியா இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள்.
ஆனால் இந்த ஆசீர்வாதம், இந்த சமாதானம், இந்த சாட்சி எப்படி வருகிறது என்று கேட்டால் திரு சொல்கிறார், நம்முடைய சத்தத்தை கர்த்தர் கேட்க வேண்டும். தேவனாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில இடைபட வேண்டும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில இடைபடும் பொழுது அங்கே என்ன நடக்கிறது என்றால் அங்கே ஆசீர்வாதம் வருகிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் வருகிறது. அது மாத்திரமல்ல, ஒரு தெய்வீக சமாதானம் வருகிறது. அது மாத்திரமல்ல, அங்கே நமக்கு ஒரு மேன்மையான ஒரு சாட்சி வருகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாரோடு இடைபடுகிறாரோ, எந்த மனுஷனோடு, எந்த ஸ்திரீயோடு இடைபடுகிறாரோ, ஐயா அவருடைய வாழ்க்கையில் இந்த 3 காரியங்கள் காணப்படும். அங்கே உலகம் கொடுக்காத அந்த சமாதானம் அங்கே காணப்படும். ஐயா உலகம் கொடுக்காத ஒரு ஆசீர்வாதம் அங்கே காணப்படும். ஐயா அங்கே ஒரு மகிமையான ஒரு சாட்சி ஒன்று எழும்பும் சொல்லுகிறார். அதற்கு அவர் நம் மத்தியிலே இடைபட வேண்டும். நம்மோடு அவர் இடைபட வேண்டும். அவர் இடைபட வேண்டும் என்றால் அதை திரு சொல்லுகிறார், ஐயா நாம் அவரிடத்துல நம்முடைய சத்தத்தை கொண்டு செல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் முழங்கால் படியிட வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டியவர்களாக இருக்கிறோம். நம்முடைய சத்தங்கள் அவருடைய சமூகத்துக்கு செல்லுகிறது என்ற ஒரு உணர்வு நமக்கு தேவையாக இருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நாம் எப்படி தேவனை அணுக வேண்டும் என்றால் திருவசி அங்கே ஆலோசனை கொடுக்கிறார். என்னுடைய சத்தமானது தேவனுடைய செவிக்கு செல்லுகிறது என்ற ஒரு உணர்வு நமக்கு தேவை, ஒரு உறுதி நமக்கு தேவை, ஒரு விசுவாசம் நமக்கு தேவை. அவ்விதமான ஒரு உணர்வோடு நாம் அங்கே ஜெபிப்போம் என்றால் இப்பொழுது என்னுடைய சத்தமானது, என்னுடைய ஜெபமானது, என்னுடைய வேண்டுதலானது தேவனுடைய செவியிலே போய் விழுகிறது. இப்போ தேவனாகிய கர்த்தர் அவருடைய செவியை என் பக்கமாய் சாய்த்திருக்கிறார். இப்போது நான் பேசுகிற இந்த வார்த்தையானது, நான் ஆண்டவரிடத்தில் கேட்கிற இந்த ஜெபமானது, இந்த சத்தமானது, இந்த விண்ணப்பமானது என் தேவனுடைய ஐயா அந்த செவியிலே போய் அது விழுகிறது என்பதை நாம் உணர வேண்டியவர்களாக இருக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுடைய வேண்டுதல்களை அவர் ரொம்ப ஆவலோடு கேட்கிறார். என்னுடைய பிள்ளைகள் இடத்தில் கேட்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆமாம், தாவீது இப்படியாய் சொல்கிறார். சங்கீதம் 18:6 வசனத்தை வாசிக்கிறோம். 18வது சங்கீதம் 6வது வசனம். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, என் தேவனை நோக்கி அபயமிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்தில் இருந்து, தமது ஆலயத்தில் இருந்து சத்தத்தை கேட்டார், என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய், என்னுடைய கூப்பிடுதல் அவர் சன்னதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று, அவர் செவிகளில் ஏறிற்று. தாவீது எப்படியாய் சொல்கிறார். ஆகவே அவர் என்ன செய்தார் என்றால் அவருடைய சத்தமானது ஐயாவே தேவனிடத்திலே சென்றது, அவருடைய செவிக்கு சென்றது. ஆகவே அவருடைய சத்தத்தை தேவனாகிய கர்த்தர் கேட்கிறார், கேட்டார். அவர் இவர் எப்படி சொல்லுகிறார் என்றால் என்னுடைய சத்தம் அவருடைய செவியிலே போய் ஏறிற்று. ஆகவே அப்படி என்றால் அவருடைய சத்தத்தை கர்த்தர் கேட்டார். ஆகவே அவருடைய நெருக்கத்தின் நேரத்தில், அவருடைய கஷ்டத்தின் நேரத்தில், அவருடைய உபத்திரவத்தின் நேரத்தில் ஐயாங்க அவர் என்ன செய்தார் என்று ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட பொழுது அவர் அங்கே உணர்ந்து அங்கே ஆண்டவருடைய ஐயா செவிக்கினுடைய சத்தம் செல்லுகிறது என்ற ஒரு மனநிலையோடு அவர் அங்கே ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட பொழுது அந்த சத்தமானது ஐயா அவருடைய செவியிலே போனது. என்னுடைய சத்தத்தை ஆண்டவர் கேட்டார். அங்கே அருமையான தேவ பிள்ளைகளை, நம்முடைய சத்தத்தை கர்த்தர் கேட்கிறார். முதலாவது அந்த ஒரு உறுதி நமக்கு தேவை. ஒவ்வொரு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் அவர்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்றால், அவர்கள் எப்படி ஐயா முழங்கால் படியிட வேண்டும் என்றால், எப்படி தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும் என்றால், முதலாவது என்னுடைய சத்தமானது அவருடைய செவிக்கு செல்லுகிறது என்ற ஒரு உறுதி இருக்க வேண்டும். அந்த உறுதி நமக்கு இருக்கும் என்றால் மெய்யாகவே தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இடைப்படுவார். அந்த ஒரு நிலைக்கு நம்ம வந்தாதான் ஆண்டவர் நம்மளோட இடைப்பட முடியும். நாம் யோனாவை எடுத்துக்கொள்ளும் பொழுது யோனா என்ன செய்தான் என்றால் அவன்
ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக கடந்து சென்றான். ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக கடந்து சென்றான். அவன் என்ன செய்தான் என்றால், அவன் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் அவன் அங்கே பின்வாங்கி போனான். ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னாரு, ஐயா நீ நினைவுக்கு போ அப்படின்றாரு. இவன் என்ன செய்தான், கீழ்ப்படியவில்லை, தர்ஷீஷுக்கு செல்கிறான். ஆனால் அங்க நாம் பார்க்கிறோம், இவன் தர்ஷீஷுக்கு சென்றாலோ, அவனுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்குள்ளே சென்றாலோ, அவன் என்ன செய்தான், இப்போது ஒரு மீனின் வயிற்றுக்குள்ளே சென்று விட்டான். ஐயா அங்கே தப்பிப்பதற்கு எந்த விதமான வழியுமே இல்லை. கடலுக்குள்ளே சென்றால், கடலுடைய ஆழத்திற்கு சென்றால், அதன் பிறகு ஒரு பெரிய ஒரு மீன் அவனை விழுங்கியது. அந்த மீனினுடைய ஆழத்திற்குள் சென்று விட்டான். பாருங்க, கடலுடைய ஆழம், அதன் பிறகு மீனினுடைய ஆழம். மீனுடைய வயிற்றுக்குள்ள போயிட்டான். பாருங்க, கடலுக்குள்ள போனாலே மூச்சு அடிச்சு சென்று போயிடும். இப்ப அந்த கடலுக்கு உள்ள போய் ஒரு மீன் இருக்கிறது, அந்த மீனுக்குள்ளே சென்று விட்டான். இப்போது அவனுடைய நிலை எப்படி இருக்கும் சிந்தித்து பாருங்க. ஆனால் அவன் ஒன்றை உணர்ந்திருந்தால், என் தேவனை நோக்கி நான் கூப்பிடுவேன் என்றால், என் தேவனை நோக்கி என்னுடைய சத்தத்தை முழங்குவேன் என்றால், என்னுடைய சத்தமானது அவருடைய செவிக்கு செல்லும். நிச்சயமாய் அவர் என்னை விடுவிப்பார். பாருங்க, எவ்வளவு அருமையான ஒரு விசுவாசம் அவனுக்கு, எவ்வளவு அருமையான ஒரு ஐயாங்க ஒரு காரியம் அவனுக்குள்ள இருந்தது. பாருங்க, யோனா 2ஆம் அதிகாரம் 1-2 அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். ஆமென். ஆமென். இப்போ நாம் பார்க்கிறோம், இந்த யோனாவினுடைய சத்தத்தை ஆண்டவர் கேட்டார். பாருங்க, ரொம்ப பாதாளத்துக்கு போயிட்டான். வழியே இல்லைங்க, தப்புறதுக்கு வழியே கிடையாது. ஆமா, என்ன சொல்லுகிறாருன்னா, ஐயா அந்த மீனினுடைய வயிற்றிலே இருக்கிற ஐயா அந்த ரசாயனமானது இப்போது அவனுடைய சரீரத்தை அழிக்கிறது. ஆமா, இப்ப அவனுடைய சரீரம் கரைய போகிறது. அது இப்போது மீனுக்கு ஜீரணமாக போகிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ள அவன் சென்று விட்டான். அவனுக்கு உடலெல்லாம் ஒரு எரிச்சல் வந்து விட்டது. கடல் பாசைகள் அவனை சூழ்ந்து கொண்டது. பயங்கரமான ஒரு சூழ்நிலை. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவன் என்ன செய்தான், ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான். ஏனென்றால் என்னுடைய சத்தத்தை அவர் கேட்கிறார் என்ற ஒரு விசுவாசம். இன்னைக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய சத்தத்தை நம் தேவன் கேட்கிறார் என்ற விசுவாசம் நமக்கு இருக்கும் என்றால், ஐயா அந்த ஒரு மனநிலையோடு ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடுவோம் என்றால், மெய்யாகவே தேவனாய் கர்த்தர் எவ்வளவு இக்கட்டிலே இருந்தாலும், எவ்வளவு பிரச்சனையிலே இருந்தாலும், எவ்வளவு போராட்டத்தில் இருந்தாலும், எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும், அவர் நம்மை தேடி வந்து நம்மை விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நிச்சயமாக விடுவிப்பார். அவர் பெரியவர். அவருக்கு ஆண்டவருக்கு கீழ்ப்படியல. கீழ்ப்படியாமல் போனாலும் அவன் அறிந்திருந்தான், சத்தத்தை கேட்கிற தேவன் ஒருவர் உண்டு என்பதை. அவன் கீழ்ப்படியலதான். அவன் ஆண்டவருக்கு ஐயா ஆண்டவரை மதிக்கலதான், ஆண்டவருடைய வார்த்தையை மதிக்கலதான். அவன் மனம் போலதான் போனான். ஆனாலும் அவன் அதை உணர்ந்து என்ன செய்தான், ஆண்டவரே என்று கூப்பிட்ட பொழுது ஐயா அந்த சத்தத்திற்கு தேவன் செவி கொடுத்தார். ஆகவேதான் சாட்சியா சொல்றான். அவனுடைய சாட்சி அனுபவம். அவன் அந்த மீனின் வயிற்றில் இருந்து கதறினதை என் தேவன் கேட்டார் என்பதை அவன் எழுதுறான். அந்த தேவன் இன்றைக்கும் மாறாதவராய். ஆமாங்க, கூப்பிடும் பொழுது நம்ம எவ்வளவு சில நேரங்கள் தவறு செய்யலாம், சில நேரங்களில் மீறிடலாம். ஆனா ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம் என்றால் ஐயா ஆண்டவர் நம்மை தூக்கி வருவார். கூப்பிடாத போதுதான், ஆண்டவரை தேடாத போதுதான் ஆண்டவர் கைவிட்டு. ஆனால் ஆண்டவரை தேடுவோம் என்றால், ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம் என்றால், மெய்யாகவே அவருடைய கரம் காத்து கொண்டு இருக்கிறது. நம்முடைய சத்தத்தை அவர் அங்கே கவனமாய் கேட்கிறார். ஆமாங்க, சாலமோன் ஆலயத்தை கட்டினார். அந்த ஆலயத்தை எப்படி கட்டினாரோ, ரொம்ப மகத்தான ஒரு ஆலயம். தங்கத்தாலேயே அந்த ஆலயத்தை மூடினார். விலையேறப்பட்ட கற்களால அந்த ஆலயத்தை அவர் கட்டினார். ரொம்ப அற்புதமா கட்டினார். ரொம்ப அதிசயமா கட்டார். ஆச்சரியமா இருந்தது. மகத்தான ஒரு ஆலயம். ஒரு அவ்வளவு பெரிய ஆலயத்தை கட்டி அவர் என்ன ஏறெடுக்கிறார்னா, ஆண்டவரே நீர் இங்க வந்து
இந்த ஆலயத்துல வந்து என்ன செய்யணும்? உண்மை நோக்கி யாரெல்லாம் கூப்பிடுறாங்களோ அவருடைய சத்தத்தை கேட்கணும் ஆண்டவரே. அதுதான் அவருடைய ஜெபம். அந்த சாலமோனுடைய ஜெபம் என்னவென்றா, ஆண்டவரே நீர் இந்த ஆலயத்துக்குள்ள வரணும், இங்க வந்து நீர் என்ன செய்யணும்னா உம்மை நோக்கி கஷ்டத்தோட, போராட்டத்தோட, வியாதியோட, இடுக்கத்தோட, ஐயா கண்ணீரோட இருந்து ஜனங்க ஆண்டவரே கூப்பிடுறாங்க. அந்த சத்தத்தை நீர் இங்க இருந்து கேட்கணும் ஆண்டவரே. 2 நாளாகமும் 6ஆம் அதிகாரம் 40வது வசனம். 2 நாளாகமும் 6ஆம் அதிகாரம் 40வது வசனம். இப்போதும் என் தேவனே, இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் விண்ணப்பத்திற்கு உம்முடைய கண்கள் திறந்தவைகளும் உம்முடைய கண்கள் திறந்தவைகளும் இந்த ஸ்தலத்துல ஐயா அங்க ஏறெடுக்கிற விண்ணப்பங்களுக்கு உம்முடைய செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருப்பதாக. செவிகள் கவனிக்கிறதுமாய் இருப்பதாக. பாருங்க ஆண்டவரே, இந்த இடத்துல வந்து யாருன்னா ஜெபம் பண்ணாங்களாம், இதை நோக்கி ஜெபம் பண்ணாங்களாம். உம்முடைய கண்கள் அதை பார்க்கணும், உம்முடைய செவி திறந்திருக்கணும் ஆண்டவரே. ஆகவே ஆண்டவர் என்ன செய்தார்னா, இந்த ஜெபத்தை கேட்டு சாலமோனுடைய ஜெபத்தை கேட்டு அவர் என்ன சொல்லுகிறார் என்றால் 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 15வது வசனம். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு, இந்த ஸ்தலத்திலே செய்யப்படுகிற ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கும். என்னுடைய செவிகள் கவனிக்கிறவர்களுமாய் இருக்கும். பாருங்க, இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இவன் ஒரு ஜெபத்தை ஏறெடுத்தா, இப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஐயா என்னுடைய கண்கள் திறந்திருக்கும், என்னுடைய செவிகள் ஐயா அதை கேட்கும். பாருங்க, ஏனென்றால் நம்முடைய தேவன் ஐயா சத்தத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். அவர் நம்மை கண்ணோக்கி பார்க்கிறவராய் இருக்கிறார். அவனுடைய அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய சத்தத்தை தேவன் கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்பதை நாம் மறக்க கூடாது. எந்த சூழ்நிலையிலோ ஐயா நாம் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் என்ன செய்கிறார்னா, நம்முடைய சத்தத்தை கேட்டு ஐயா நமக்கு அவர் உதவி செய்ய வாஞ்சையுள்ளவராக இருக்கிறார். தாவீது சொல்றான், என்னுடைய அழுகையின் சத்தத்தை என் தேவன் கேட்டார். அவன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில இருந்தான். இது ஒரு 13-14 வருஷமா அவன் என்ன செய்யறான், ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில. அப்போ அவன் என்ன செய்யறான், கண்ணீரோட ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறான். சங்கீதம் 6:8. அக்கிரமக்காரரே நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள். கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். கர்த்தர் நம்முடைய சத்தத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். இன்னைக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் மாத்திரம் ஐயா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஐயா ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவீர்கள் என்றால், இன்னைக்கு எந்த ஒரு சகோதரன், எந்த ஒரு சகோதரி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார்களோ ஐயா அந்த சத்தத்தை அவர் கேட்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் கேட்கிறார். அந்த சத்தத்தை ஆண்டவர் கேட்டார்னா எவ்வளவு ஆசீர்வாதம். அவர் கேட்கணும், அதுதான் காரியம். ஆண்டவருடைய மகத்துவம் விலையேறப்பட்டது. ஆண்டவர் வந்து மகத்தானவர். அவருடைய பிள்ளைகளுக்காக அவர் அங்க ரொம்ப பரிதவிக்கிறவராக இருக்கிறார். ஆமாங்க, ஆண்டவர் சத்தத்தை மட்டும் கேட்கல. வேதம் சொல்லுகிறது, யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்திற்கு வசனம். தேவன் அவர்களுடைய பெருமூச்சை கேட்டு, ஆண்டவர் சத்தத்தை மாத்திரம் கேட்கிறவர் அல்ல, அவர் என்ன செய்கிறார், அவருடைய குமாரத்தை பெருமூச்சை கூட கேட்கிறார். நம்ம ஐயோ ஒரு பெருமூச்சு விட்டு ஆண்டவரே அப்படின்னு பார்த்தீங்களா, அதை கூட ஆண்டவர் கேட்கிறாப்பா. ஐயோ என் பிள்ளை பெருமூச்சு விடுறாப்பா, ஐயோ என் குமாரன் பெருமூச்சு விடுறாப்பா, என்னுடைய குமாரத்தை பெருமூச்சு விடுறாப்பா, அவங்களால முடியலப்பா, அவங்களால ஐயா நிமிர முடியலப்பா, அவங்களுக்கு கஷ்டப்பா, அவங்களுக்கு வேதனைப்பா, அவங்களுக்கு துக்கமா, அவங்களால பேச கூட முடியலப்பா. ஆண்டவர் நம்முடைய பெருமூச்சை கேட்கிறவர். அப்படிப்பட்ட தேவனை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய தேவன் நல்ல தேவன். நம்முடைய
தேவன் அவ்வளவு பெரியவர். முதல் சத்தத்தை தான் கேட்போம், ஆனா அந்த பெரும் மூச்சில இருக்கிற பாரத்தை ஆண்டவர் அறிகிறார். நம்முடைய பெருமூச்சில இருக்கிற பாரம் என்ன என்பதை நம்முடைய தேவன் அவையா அறிந்து அவர் என்ன செய்கிறார், ஐயா நமக்கு உதவி செய்கிறார். அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெருமூச்சை கேட்கிறாரு. ஜனங்கள் எவ்வளவு கஷ்டம், முடியலையா, அவங்களால பேச கூட முடியலையா, அவங்களால சத்தத்தை கூட கொடுக்க முடியலையா, அவ்வளவு கஷ்டப்படுறாங்கயா, அவ்வளவு கண்ணீர் விடுறாங்கயா, அவ்வளவு வேதனைப்படுறாங்கயா. அவங்களுடைய பெருமூச்சை நான் கேட்கிறேன், மோசே வா என்று ஜனங்களை போய் விடுதலை செய். இன்னைக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய பெருமூச்சை கேட்கிற ஒரு தேவன் உண்டு ஐயா. நம்முடைய சத்தத்தை கேட்கிற ஒரு தேவன் உண்டு. மகத்தான தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த தேவனை உண்மையாகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஆராதிக்கும் பொழுது, அவரை நேசிக்கும் பொழுது, அவருக்கு அன்பு கூறும் பொழுது, ஐயா அவரிடத்தில் நாம் சொன்னா, நாம் கேட்டா நிச்சயமாய் அவர் கொடுப்பார் என்ற விசுவாசத்தோடு ஐயா நாம் ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது மெய்யாகவே தேவனாய் கர்த்தர் ஐயா நம்மை ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். பெருமூச்சை மட்டும் இல்லைங்க, வேதம் சொல்லுகிறது அவர் இன்னும் ஆழமா போற அந்த தேவன் அப்படிப்பட்டவர். அதே 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி. ஹல்லேலூயா! ஐயா நம்முடைய தேவன் யார் என்றால் ரத்தத்தின் சத்தத்தை கேட்கிறவர். என்ன பண்ணா, ஆபேலை கொண்டுட்டான். ஒரே அடிதான், பெரிய ஒரு கத்தி மாதிரி கல் எடுத்துட்டு போவான். எடுத்துட்டு போயிட்டு இவன் பலியிட்டு ரொம்ப சந்தோஷமா அவன் உட்கார்ந்து இருக்கான். ஆண்டவர் அவனை பலியை ஏற்றுக்கொண்டா ரொம்ப சந்தோஷம் ஆபேலுக்கு. அவன் அந்த பலியை பேர தண்டையில் அப்படியே உட்கார்ந்து இருக்கான். பின்னாடி போயிட்டு ஒரு கல் எடுத்து ஒரே அடி அடிச்சான். அப்படியே அந்த பலிபீடத்து மேல வந்தான். சொல்கிறார், அவன் எந்த பலிபீடத்துல அவன் பலி செலுத்தினானோ அதே பலிபீடத்துல அவன் மறித்தான். ஒரே அடிச்சான், சத்தமே இல்லை. இப்போ இவன் காயின் என்ன பண்றான்னா, கொண்டுட்டேன், இவன் நான் கொண்டது எங்க அப்பாவுக்கு தெரியாது, ஆதாமுக்கு தெரியாது, எங்க அம்மாவுக்கு தெரியாது, ஏவாளுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது, யாரும் பார்க்கல, சத்தமே வெளியே வரல அப்படின்னு அவன் நினைச்சான். ஆனால் அங்க தேவ பிள்ளைகளையாவே வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், ஐயா அந்த சத்தத்துல, அந்த ரத்தத்துல இருந்து ஐயா ஒரு சத்தம் வருகிறது. ஐயா இவனுடைய சத்தத்தை ஐயா ஆதாம் கேட்கவில்லை, ஏவாள் கேட்கவில்லை. ஆனால் நாம் பார்க்கிறோம் அருமையான தேவ பிள்ளைகளே, ஐயா அவனுடைய சத்தத்தை, ரத்தத்துல இருக்கிற சத்தத்தை தேவன் கேட்கிறார். பாட்டு சொல்றாரு, அந்த ரத்தத்தின் சத்தம் எனக்கு கொடுக்கும். அந்த ரத்தத்துல தாங்க ஜீவன் இருக்குது. ஐயா அந்த ஜீவன் இப்போது மறிக்க போகுது. ரத்தம் அப்படியே வெளியே ஆறா போகுது. அவன் மண்டையில இருந்த ரத்தம் அப்படியே ஆறா வெளியே போகுது. இப்போ அந்த ரத்தம் அப்படியே மறிக்க போகுது. அந்த ரத்தத்தில் இருக்கிற ஜீவன் அப்படியே காய்ந்து அப்படியே மறிக்க போகுது. இன்னும் சில நிமிடங்கள் அந்த ரத்தம் கட்ட போகுது. இப்போ அந்த ரத்தத்தில் இருந்த ஜீவ கிருமிகள் பேசுதுங்க. இதை ஆதாம் பார்க்க முடியல, ஏவாள் பார்க்க முடியாது, எந்த மனுஷனை பார்க்க முடியல, காயினால பார்க்க முடியாது. ஆனால் தேவன் பார்க்கிறார். ஏனென்றால் அந்த ரத்தத்தை சிருஷ்டித்தவர் தேவன், அந்த ரத்தத்துல ஜீவனை கொடுத்தவர் தேவன். ஆகையும் போது அந்த ரத்தம் என்ன செய்யறது, ஆண்டவரிடத்துல பேசுகிறது, ஆண்டவரே என்னை கொன்று விட்டார். அந்த ரத்தத்தினுடைய சத்தத்தை நம்முடைய தேவனால் துல்லியமாய் கேட்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு தேவன் தான் நம்முடைய தேவன். நம்முடைய தேவன் மகத்தானவர். நம்முடைய தேவனை போல ஒரு தெய்வம் இல்லை. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் சமுத்திரத்திலும் அந்த சராசரத்திலும் ஐயா நம்முடைய தேவனே தேவன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே தேவன். ரத்தத்தினுடைய சத்தத்தை கேட்கிறவர் அவர். அவ்வளவு மகத்தான தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ரத்தத்துல இருக்கிற அந்த சத்தத்தை அவரால் கேட்க முடியும்னா, ஐயா நம்முடைய சத்தத்தை அவரால் கேட்க முடியாதா? நம்ம கூப்பிடும் பொழுது அவருடைய செவிக்கு போகாதா? ஐயா நாம் ஆண்டவரிடத்துல கேட்கும் பொழுது ஐயா அந்த சத்தம் அவருடைய செவிக்கு செல்லாதா?
நிச்சயமாக சரி. இன்னைக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த சத்தத்தை வெளியிலிருந்து கேட்கிற தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் இந்த சத்தம் ஐயா அவருடைய செவிக்கு செல்லுகிறது என்பதை விசுவாசியுங்கள். ஐயா நம்முடைய ஜெபங்கள் அவருடைய சமூகத்துக்கு செல்லுகிறது, அவருடைய செவிக்கு செல்லுகிறது என்பதை விசுவாசியுங்கள். அவ்வளவு ஒரு மகத்தான தேவன். நம்ம எவ்வளவு நேரங்கள் என்ன பண்றோம், பயங்கரமான கஷ்டங்கள் உபத்திரவங்கள் வரும், துன்பங்கள் வரும். அந்த நேரம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, என்ன ஆண்டவரே என்னுடைய ஜெபம் கேட்கப்படுதா, ஆண்டவரே நான் கூப்பிடுறது உங்களுக்கு கேக்குதா அப்படின்னு நானும் எத்தனை முறை அப்படி சொல்லியிருக்கேன். என்ன ஆண்டவரே எவ்வளோ ஜெபம் பண்றேன், ஒன்றும் எதுவுமே ரிசல்ட்டே இல்லையா ஆண்டவரே. எத்தனை முறை நம்ம அப்படி நினைக்கிறோம். மனுஷனாக இருந்தாலும் நம்ம சில நேரங்களில் நினைப்போம். ஆனால் அருமையான தேவ பிள்ளைகளை, நாம் வேதத்தை சரியாய் தியானிப்போம் என்றால் ஐயா எல்லா சத்தத்தையும் தேவன் பதிவு செய்கிறார். அவங்க எல்லா சத்தத்தையும், இந்த பூமியில முழங்குகிற ஒவ்வொரு சத்தத்தையும், ஒரு பூச்சியினுடைய சத்தத்தையும் தேவன் பதிவு செய்கிறார். அவ்வளவு மகத்தான தேவனுடைய தேவன். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 36வது வசனம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 36வது வசனம். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்தப்போ அவர் சொல்றாரு, மனுஷர் பேசுகிற வீணான வார்த்தைகளை விடுத்து. அருமையான தேவ பிள்ளைகளே, வீணான வார்த்தைகளை கூட நம்முடைய தேவன் என்ன செய்கிறார்னா பதிவு செய்கிறார். ஏனென்றால் நியாய தீர்ப்பு நாளிலே நீ இதை பேசினால், இதை செய்தால், இதை சொன்னாய் என்று காண்பிப்பதற்காக ஆண்டவர் அதை கூட பதிவு செய்கிறார். யாரு? விசுவாசி இல்லை, மனுஷன். வீணான வார்த்தைகளை யாரு பேசணும்? மனுஷன் தான் பேசணும், விசுவாசி பேச மாட்டாங்க. அது ஒரு உலகத்தான் ஐயா, ஒரு அவிசுவாசி, ஒரு மனுஷன், அந்த மனுஷன் பேசுகிற வீணான வார்த்தைகள், பைபிள் பேச மாட்டான், சத்தியத்தை பேச மாட்டான், நீதியான வார்த்தைகளை பேச மாட்டான், செய்தியை பேச மாட்டான், வீணான வார்த்தைகள். ஒரு மனுஷன் பேசுகிற வீணான வார்த்தைகளை கூட நம்முடைய தேவன் ஐயா அதை கேட்டு அதை பதிவு செய்கிறார் என்றால் நம்முடைய சத்தத்தை கேட்காமல் இருப்பார். நிச்சயமாக நம்முடைய சத்தத்தை கேட்கும் தேவன் ஒருவர் உண்டு. தேவ பிள்ளைகளுடைய சத்தத்தை கேட்கிற தேவன் ஒருவர் உண்டு. ஆமா, நம்முடைய சத்தத்தை கேட்கிறார். சின்ன ஒரு உதாரணத்துக்கு, இஸ்ரவேல்ல ஆகாப் என்ற ஒரு ராஜா இருந்தான். அவனுக்கு விரோதமாக சிரியர்கள் என்ன செய்தார்னா யுத்தத்திற்கு வந்தார். 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அதில் அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே சீரிய ராஜா பெனதாத் என்ன செய்தான் என்றால் யுத்தத்துக்கு வருகிறான். அவன் யுத்தத்துக்கு வரும் பொழுது ஐயா அங்கே ஒரு தேவ மனுஷன் என்ன செய்தார் என்றால், அங்கே ஆகாபினிடத்தில் போய் ஐயா உனக்கு ஆண்டவர் யுத்தத்தில் ஜெயத்தை கொடுப்பார், ஆகவே அங்கே நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் அங்கே உன்னுடைய சேனைகளுடைய அங்கே அந்த அதிபதிகளை கொண்டு, அதிபதிகளுடைய ஐயா அங்கே குமாரர்களை கொண்டு ஆண்டவர் அங்கே ஜெயத்தை கொடுப்பார் என்று சொல்லும் பொழுது ஐயா அந்த குமாரர்கள் என்ன செய்தார் என்றால் அங்கே ஒரு கூட்டமாய் சென்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் வந்த அந்த சீரியர்களை அவர்கள் ஜெயித்தார். 7232 பேர் பெரிய ராணுவத்தை மேற்கொண்டார். கர்த்தர் அங்கே ஜெயத்தை கொடுத்தார். இப்ப என்ன நடக்கிறது என்றால், சீரியர்கள் இப்போ ஒரு கூட்டம் போடுறாங்க.
சீரிய தேசத்துல ஒரு மாநாடு நடக்கிறது. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நம்மளால மேற்கொள்ள முடியுது. எப்படி ஒரு சிறு கூட்டம் வந்து இவ்வளவு லட்சக்கணக்கான ஜனங்களை வீழ்த்தினாங்க, இது எப்படி நடந்தது அப்படின்னு அங்க கூட்டம் போட்டாங்க. அதுல ஒருத்தர் என்ன பண்ணான்னா ஒரு ஆலோசனை கொடுத்தான். என்ன ஆலோசனை கொடுக்கறான் அப்படின்னா, ராஜாவே, அவருடைய தேவன் யார் தெரியுமா? மலை தேவன், மலைகளின் தேவன். ஆகவேதான் இப்போ நம்ம யுத்தத்துக்கு மலையில போய் யுத்தம் செஞ்சோம், அவங்க நம்மளை ஜெயிச்சிட்டாங்க. நம்ம பள்ளத்தாக்களை யுத்தம் செய்தா அவங்களால நம்மளை மேற்கொள்ள முடியாது. இப்போ இந்த ஒரு வேலைக்காரன் என்ன சொல்லுகிறான் என்றால், அவர்களுடைய தேவன் மலை தேவன், ஆகவே மலையிலே நாம் யுத்தம் செய்ததால் அவர்கள் ஜெயித்து விட்டார்கள், பள்ளத்தாக்களை யுத்தம் செய்தால் அவர்கள் ஜெயிக்க முடியாது. ஆக இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? பள்ளத்தாக்களை போய் யுத்தம் செய்வோம். 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது தேவனுடைய மனுஷன் ஒருவன் வந்து இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, கர்த்தர் பள்ளத்தாக்குகளின் தேவனாய் இராமல் மலைகளின் தேவனாய் இருக்கிறார் என்று சீரியர் சொல்லியிருக்கிறபடி. ஒரு தேவ மனுஷன், ஒரு ஞானதிஷ்டிக்காரன், ஒரு தீர்க்கதரிசி வந்து என்ன சொல்லுகிறான் என்றால், சீரியர்கள் என்ன சொல்லுகிறார் என்றால், அவர்களுடைய தேவன் மலைகளின் தேவன், ஆகவே அவர்கள் எப்போது ஜெயித்து விட்டார்கள், ஆக பள்ளத்தாக்களை யுத்தம் செய்தால் அவர்கள் ஜெயிக்க முடியாது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று அங்கே சொல்கிறார். நான் இந்த ஏராளமான ஜனக்கூட்டத்தை எல்லாம் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன், அதனால் நானே கர்த்தர் என்று நீங்கள் அறிவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஆமென். ஆகவே இப்போது அந்த தேவ மனுஷன் வந்து சொல்லுகிறார். ஆகவே அவங்க வந்து இப்படியா நினைச்சுட்டு இருக்கிறாங்க, நான் மலை தேவன், ஆகவே நான் வந்து ஜெயிச்சிட்டேன், பள்ளத்தாக்கின் தேவனா இருந்தா ஜெயிக்க முடியாது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இப்போது அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த தேவ மனுஷன் வந்து அந்த ராஜாவிடத்தில் இவ்விதமான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இது என்ன காரியம் என்றால், இப்பொழுது இவர்கள் ஐயா இந்த காரியத்தை குறித்து ஐயா சீரியாவிலே அந்த அரண்மனையிலே ஒரு மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த மாநாட்டிலே இப்படியாக அவர்கள் பேசுகிறார்கள். 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ஒரு தீர்க்கதரிசி இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபினிடத்தில் வந்து, அந்த ஏராளமான ஜனக்கூட்டத்தை எல்லாம் கண்டாயா? இதோ நானே கர்த்தர் என்று நீ அறியும்படி இன்றைக்கு அதை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், ஐயா அவர்கள் அங்கே அப்படியாக ஒரு கூட்டம் செய்து கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறவர்களே, அந்த கூட்டத்திலே அவர்கள் ஐயா இப்படியாக பேசிக்கொண்டு இருப்பதை கர்த்தர் கேட்கிறார். நன்றாக புரிந்து கொள்ளுங்க. இங்கே என்ன சொல்லப்படுகிறது என்றால், ஐயா ஏதோ ஒரு மூலையிலே, ஏதோ ஒரு தேசத்திலே, ஏதோ ஒரு அரண்மனையிலே, ஏதோ ஒரு இடத்திலே, ஐயா ரகசியமான ஒரு இடத்திலே ஐயா அவர்கள் ஆலோசனை கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த கூட்டத்திலே ஐயா அவர்கள் எடுக்கிற ஒரு முடிவை ஐயா அங்கே கர்த்தர் கேட்கிறார். கர்த்தர் கேட்டு அதை என்ன சொல்லுகிறார் என்றால், இப்பொழுது ஒரு தீர்க்கதரிசியிடத்தில் வந்து சொல்லுகிறார், இப்படியாய் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது ஐயா அங்கே ராஜாவே, நீ பயப்பட தேவையில்லை, நான் மலையின் தேவன் மாத்திரமல்ல, நான் பள்ளத்தாக்கின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். யார் என்ன பேசினாலோ அது அவருடைய செவிக்கு செல்லும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர்கள் பேசுகிறதை கேட்டு ஆண்டவர் என்ன செய்வார் என்றால், அவர்களுக்கு உதவி செய்வார். என்ன பேசுறாங்க இந்த உலகத்துல, யார் என்ன பேசுறாலும் எல்லாமே ரெக்கார்ட் ஆகுது. ஆனால் தேவனுடைய குமாரத்திற்கு மாத்திரம் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், ஐயா அவருடைய சத்தத்தை கேட்டு ஐயா அவர்களுக்கு அவர் உதவி செய்கிறார். இன்னைக்கு நாம் தேவனுடைய குமாரத்தையா இருப்போம் என்றால் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கருமையான தேவ பிள்ளைகளை இதை மறந்து விடாதீர்கள். நம்முடைய சத்தங்கள் வீணாய் செல்வது இல்லை, நம்முடைய ஜெபங்கள் வீணாய் போவது இல்லை. நம்முடைய ஜெபத்தை
அவர் உதவி செய்கிறது. அவர்களுக்கு அருமையான தேவ பிள்ளைகள், இன்னைக்கு நமக்கு அந்த ஒரு உறுதி இருக்கு, அதுல அசையவே கூடாது, கொஞ்சம் கூட ஷேக்காகவே கூடாது. எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு போராட்டங்கள், ஒவ்வொருத்தரங்கள் வந்தாலும் என் சத்தத்தை தேவன் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். என் தேவன் எனக்கு உதவி செய்யும், என் தேவன் என்னை முடிவு பரியந்தம் நடத்துவான், என் தேவன் என்னை தாங்குவான். ஆண்டவர் சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை மறக்கவே மாட்டார். தாவீது பேசுகிறார். சங்கீதம் 9:12. சங்கீதம் 9:12. இரத்த பழிகளை குறித்து அவர் விசாரணை செய்யும் போது அவைகளை நினைக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை மறவார். ஆகவே நம்முடைய தேவன் யார் என்றால் சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை அவர் மறக்க மாட்டார். சிறுமைப்பட்டவர்கள் என்று சொல்லும் பொழுது நாம் ஆண்டவரை சார்ந்து ஜீவிப்போம். நம்ம மனுஷனுடைய உதவியை நாடாமல், ஒரு உலகத்தாருடைய உதவியை நாடாமல் ஆண்டவரை நாடி நாம் ஜீவிப்போம் என்றால், ஆண்டவரை நம்பி ஜீவிப்போம் என்றால் நாம் தான் சிறுமைப்பட்டவர்கள். எந்த ஒரு சகோதரி ஐயாவுக்கு உலகத்தை மேன்மை பாராட்டாமல் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள், அவர்கள் சிறுமைப்பட்டவர்கள். ஐயா, அந்த சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை கர்த்தர் கேட்கிறார். அவர்களுடைய கூப்பிடுதலை அவர் ஒரு நாளும் மறக்க மாட்டார். ஆமாங்க, இந்த உலகத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தபோது இந்த உலகத்துல ஆண்டவர் ஜீவித்தார். அப்போ அருமையான தேவ பிள்ளைகளை, எவ்வளவோ ஜனங்க ஆண்டவர்கிட்ட வந்தாங்க, எவ்வளவு பேர் சுகத்தை பெற்றாங்க, எவ்வளவு பேர் நன்மையை பெற்றாங்க, எவ்வளவு பேருடைய தேவைகளை ஆண்டவர் சந்திச்சார். ஆனா ஆண்டவர் ஒரு மனுஷனிடத்தில் போனார், தேடி போனார். அவர் போறார், அவர் போயிட்டு அந்த மனுஷனுக்கு உதவி செய்யறார். ஆமா, ஏன்னா அவனுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. அவனுக்கு உதவி செய்யறதுக்கு எந்த மனுஷனும் இல்லை. அவனுக்கு மனைவி இல்லை, பிள்ளைகள் இல்லை, அவனுக்கு சொந்த பந்தம் இல்லை, யாருமே இல்லை. அவ்வளவு கஷ்டத்துல, அவ்வளவு வேதனையில, அவ்வளவு துக்கத்துல அவன் உட்கார்ந்து கொண்டு இருக்கான். ஆனா ஒவ்வொரு நேரம் ஆண்டவர் நோக்கி, ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, ஆண்டவரே என்னை கண்ணோக்கி பார்க்க யாரும் இல்லை, ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு எந்த கரமும் இல்லை, ஆண்டவரே. எத்தனையோ முறை அவன் செபிக்கிறான், எத்தனையோ முறை ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறான். பாருங்க, இப்ப ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்ததும் நேரா அவனை தேடி போறான். நீங்க யோவான் 5ஆம் அதிகாரத்தில் அதை எடுத்து வாசிப்பேன் என்றால், பெதஸ்தா என்ற அந்த குளத்தண்டையில 38 வருஷமா ஒரு மனுஷன் படுத்து கிடக்கிறான். 1 வருஷம் 2 வருஷம் இல்ல ஐயா, 5 வருஷம் 10 வருஷம் இல்ல, 38 வருஷமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்றால், ஐயா அந்த மனிதனிடத்தில் சென்றார். அவன் 38 வருஷமா சுகத்துக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறான். 38 வருஷமா ஐயா அவனுடைய விடுதலைக்காக அவன் ஏங்கிக் கொண்டிருக்கிறான். அவன் கதறி கொண்டிருக்க, ஆண்டவரே எனக்கு சுகம் வேணும், ஆண்டவரே. ஏதோ அந்த குளத்துல தேவ தூதர் வந்து கலக்கும் பொழுது என்னால இறங்க முடியல, என்னால சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியல, ஆண்டவரே நான் போறதுக்குள்ள யாராயிரம் ஒருத்தர். அப்பனா அவன் நடக்கக்கூடியவன, கொஞ்சம் முயற்சி செய்யக்கூடியவனா இருக்கிறான். அவன் போறதுக்குள்ள யாரா இறங்க. அப்பனா அவன் போகக்கூடிய அந்த சூழ்நிலையில இருக்கிறான். ஆனா ரொம்ப மெதுவா அவன் போறதுக்குள்ள இன்னொருத்தர் இறங்கிறான். இப்ப அருமையான தெய்வ பிள்ளைகளை நாம் என்ன காண்கிறோம் என்றால், அவன் அங்க நான் போறதுக்குள்ள யாராயும் போய் இறங்கிறாங்களே, ஆண்டவரே இனிமே நான் இங்க போக மாட்டேன், அவன் வீட்டுக்கு போய் அவன் அந்த இடத்தை விட்டு
வேற இடத்துக்கு போயிடல. அவன் ஏமாற்றத்தோடு, ஆண்டவரே எனக்கு சுகம் கிடைக்காது ஆண்டவரே, யாராவது ஒருத்தர் இறங்கிறாங்க, ஆகவே நான் இனிமே இருக்க மாட்டேன், அவன் போயிடல. விசுவாசத்தோடு காத்து அந்த குளத்தண்டையிலே இருக்கிறான். 38 வருஷமா அங்கே இருக்கிறான். அந்த குளத்தண்டையில வர்றவங்க போறவங்க போடுற பிச்சையை சாப்பிட்டு கொண்டு அங்கேயே படுத்துக்கிறாங்க. அந்த பெருசா குளத்தண்டையில இருக்கிற ஏழை எளிய ஜனங்களுக்கு ஐயா அங்கே வியாதியோடு அச்சத்தோடு இருக்கிற ஜனங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஐயா ஆதாரத்தை கொடுக்கக்கூடிய ஜனங்களாக இருந்தாங்க. இறக்க குணம் உள்ளவங்களும் இருந்தாங்க. அப்படியே அங்க வர்ற அந்த பிச்சைய சாப்பிட்டு கொண்டு ஒரு எளிய ஒரு மனுஷன் அங்கே படுத்துக்கிறான். இப்ப அந்த மனுஷங்கிட்ட போயிட்டு ஆண்டவர் கேட்கிறாரு, அப்பா நீ சுகமாகணும்னு விரும்புறியாப்பா, உனக்கு சுகம் வேணும்னு விரும்புறியாப்பா ஆண்டவர் கேட்கிறாரு. அப்போ அவன் சொல்லாம பாருங்க ஒரு வார்த்தை, யோவான் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதற்கு முன்னே அவன் சொல்றான், என்ன குளத்துல கொண்டு போய் விடுறதுக்கு யாருமே இல்ல ஆண்டவரே, உதவியற்றவன், அவன் சிறுமையானவன் என்றால் உதவியற்றவன் என்று வரும். அவன் சொல்றான், ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய ஒருத்தரும் இல்ல ஆண்டவரே, எனக்கு மனைவி இல்ல, எனக்கு பிள்ளைகள் இல்ல, எனக்கு சொந்த பந்தம் இல்ல, எனக்கு யாருமே இல்ல ஆண்டவரே, நான் உதவியற்றவன் ஆண்டவரே. நான் எவ்வளவோ முயற்சி பண்ணி அதுக்குள்ள போலான்னு பாக்குறேன், அதுக்குள்ள ஒருத்தர் இறங்கிறான். ஆனாலும் என் முயற்சியை நான் கைவிடல. கர்த்தர் மேல் வைத்த அந்த விசுவாசத்தை கைவிடல. ஒரு நாள் எனக்கு இந்த இடத்துல சுகம் கிடைக்கும், ஒரு நாள் அந்த குளத்துக்குள்ள நான் இறங்கி சுகத்தை பெற்றுக் கொள்ளுவேன். அந்த விசுவாசத்தோடு நான் காத்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் சொன்னாரு, படுக்கை எடுத்துட்டு போய் சிறுமையும் எளிமையுமானவர்களுக்கு, உதவி அற்றவர்களுக்கு ஐயா நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். அவருடைய சத்தத்தை ஆண்டவர் கேட்கிறார். யா உனக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லைன்னு நினைக்கிறியா? நான் இருக்கிறேன். உனக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு கரம் இதோ இப்பொழுது உன்னுடைய அருகிலே இருக்கிறது. போ, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு போ. சிறுமையற்றவர்களுடைய ஐயா அங்கே சத்தத்தை ஆண்டவர் கேட்கிறார். உதவி அற்றவர்களுக்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். இன்றைக்கு அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய தேவன் ஐயா நம்முடைய அருகிலே நின்று நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமாங்க, இன்றைக்கு அவர் மாறார். தாவீது சொல்றான், சங்கீதம் 72:12 வாசி. கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். ஆமென். ஆகவே கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற ஐயா அந்த சிறுமையானவனையும் அவர் விடுவிக்கிறார். அவனுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. அவன் எளியவன், அவன் உதவியற்றவன், அவன் சிறியவன், அவன் சிறுமையும் ஆனவன். ஆனால் அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் அவர்களை விடுவிக்கிறார். இன்னைக்கு நம்ம அந்த ஒரு நிலைக்கு வரணும். எனக்கு உதவி செய்ய யாரும் ஆண்டவரே, நீர் தான் ஆண்டவரே. அப்படி அந்த நிலைக்கு நம்ம வருவோம் ஆண்டவரை அப்படி சார்ந்து கொள்வோம்னா ஐயாவே அவர் நமக்கு உதவி செய்யும். அவர் மாறாதவர். நம்முடைய சத்தத்தை அவர் கேட்கிறார். அமரியான தேவ பிள்ளைகளை நம்முடைய சத்தத்தை கேட்கிறார் என்பதை உணர்வுபூர்வமாக நாம் விசுவாசிக்கிறோம். ஆமா, அந்த மனுஷன் 38 வருஷமா
அவன் விசுவாசத்துல தளரவே இல்லைங்க. அவன் சோர்ந்து போகவே இல்லைங்க. அவன் பின்மாற்றம் அடையவே இல்லைங்க. அவன் பின்வாங்கவே இல்லைங்க. படுத்தே கிடக்கிறான். ஆண்டவர் நிச்சயமா எனக்கு ஒரு நாள் சுகத்தை கொடுப்பார். நான் இறங்கிடுவேன், ஒரு நாள் இறங்கிடுவேன். ஆண்டவர் அவனை தேடி வந்தார். ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். யார் கைவிட்டாலும் அவர் நம்மை கைவிடுவோம் இல்லை. பவுல் சொல்றாங்க, எல்லாரும் என்னை விட்டு வேலைக்கு போயிட்டாங்க, எல்லாரும் என்னை கைவிட்டாங்க, ஆனா கர்த்தர் என்னை கைவிடுவார். 2 தீமோத்தேயு 4:16 2 தீமோத்தேயு 4:16 நான் முதல் வித்தை உத்தரம் சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோட கூட இருக்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள், அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக. சொல்றார், எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். பவுலை எல்லாரும் கைவிட்டாங்க. யாருமே பவுல் கூட இல்லை. ஆனா கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவனுடைய கஷ்டத்தின் நேரத்தில், அவனுடைய உபத்திரவத்தின் நேரத்தில், ஐயா அவனுடைய கப்பல் சேதத்தின் நேரத்தில், அவனுடைய பசியின் நேரத்தில், அவனுடைய பட்டினியின் நேரத்தில், ராஜாக்கள் முன்பாக அவன் நிற்கிற வேளையிலே கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். கர்த்தர் அவருடைய சத்தத்தை கேட்கிறார். அவருடைய பிள்ளைகளுடைய கூப்பிடுதலை அவர் மறக்க மாட்டார். கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை நேசிக்கிறார். ஆபரமையான தேவ பிள்ளைகளை அவங்க இன்றைக்கு ஐயா நாம் அவருடைய செவிக்கு நம்முடைய சத்தம் செல்லுகிறது என்று விசுவாசிப்போம் என்றால் நிச்சயமாய் அவர் நம்மை தேடி வருவார். அவர் மாறார். அவருடைய பிள்ளைகளை உயர்த்துகிறார். நம்முடைய சிறுமையிலே நம்மை அவர் உயர்த்துகிறார். ஆமாங்க, ஒரு காரியத்தை சொல்லுங்க. யோசேப்பை காணும்போது யோசேப்பு ரொம்ப சிறுமைப்படுத்தப்பட்டான். ஆமாங்க, ரொம்ப தாழ்த்தப்பட்டான். அவனுக்கு உதவியே இல்லை. யாருமே உதவி செய்யறது யாருமே இல்லை. நம்ம ஒருத்தரும் இல்லை நமக்கு உதவி செய்ய. எல்லாருமே அவனை குற்றம் தான் படுத்துறாங்க. எல்லாருமே அவனை புறக்கணிக்கிறாங்க. ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலைக்குள்ள தான் போயிட்டான். ஆனா அவன் சொல்றான், அவன் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கும் பொழுது அப்போ அவன் மகத்தான ஒரு வார்த்தையை சொல்றான். ஆதியாகமம் 41 52 நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் சிறுமை என்றால் உதவியற்ற ஒரு நிலை. எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. இந்த தேசத்துல எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. என்னுடைய தாய் தகப்பன் இல்லை, என்னுடைய சகோதரர்கள் இல்லை. ஆனா வேலை செய்த என்னுடைய எஜமான் எனக்கு உதவி செய்த, நான் எவ்வளவோ உண்மையா இருந்தேன், உத்தமமா இருந்தேன், எவ்வளவோ ஐயா அங்க விசுவாசமா இருந்தேன். ஆனா யாருமே எனக்கு உதவி செய்ய இல்லை. நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினார் என்று சொல்லி இறைவனுக்கு சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் உதவியற்ற ஒரு நிலையில இருந்த இந்த தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினார். அவனை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அவனை ஆண்டவர் உயர்த்தினார். அவன் சொன்னான், நான் சிறுமைப்படுத்தப்பட்டிருந்தேன், எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, என்னை தேற்ற யாருமே இல்லை, என்னை அரவணைக்க யாருமே இல்லை, எனக்கு கொடுக்க யாருமே இல்லை. எல்லாரும் என்னை பாவியாய் பார்த்தார். எல்லாருமே என்னை ஒரு குற்றவாளியாய் பார்த்தார். எல்லாருமே என்னை ஒரு துரோகியாய் பார்த்தார். எனக்கு நன்மை செய்ய யாருமே இல்லை. ஆணவத்திரக்காரன் கூட மறந்துட்டான்.
நான் அவனுக்கு நன்மை செய்த ஜெயிலில் இருக்கும்போது அவனுக்கு நான் சொப்பனத்தை குறித்து விளக்கத்தை கொடுத்தேன். அவன் கூட மறந்துட்டான். யாருமே இல்லை எனக்கு உதவி செய்ய. அவன்கிட்ட சொன்னேன், கொஞ்சம் போனேன் சொல்லுப்பா ராஜா கிட்ட, உத்தமப்பா, நான் எந்த பாவமும் செய்யலப்பா, எந்த தப்பும் செய்யலப்பா, என்னை குறித்து கொஞ்சம் ராஜா கிட்ட சொல்லி சீக்கிரமா என்ன விடுதலை ஆகுப்பா. பாருங்க, அவன் அங்க கஷ்டத்துல இருக்கிறான், நெருக்கத்துல இருக்கிறான். அங்க சொல்றான், என்ன கொஞ்சம் ஐயா வெளியே கொண்டு வாப்பா, விடுதலை பண்ண சொல்லுப்பா. எல்லாரும் மறந்துட்டாங்க. அவன் அந்த எகிப்து தேசத்துல சிறுமைப்படுத்தப்பட்டிருந்தான். இந்த உலகத்தில் அருமையான தேவ பிள்ளைகளை நாம் சிறுமைப்படுத்தப்பட்டவர்களாக இருக்கலாம். எல்லாரையும் நம்மள ஒரு அற்பமா நினைக்கலாம், ஒரு சாதாரண மனுஷனா நினைக்கலாம். ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை வலுவ செய்கிறார். கர்த்தர் அவனுடைய சத்தத்தை கேட்டான். மனுஷன் மறந்துறான், மனுஷன் கேட்கல, ஆனா கர்த்தர் கேட்டான். இப்ப அந்த வசனத்தை அவன் எப்படி சொல்லுகிறான் என்றால், வாசிக்க மறுபடியும், நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினார். அவன் எப்படி சொல்றான்னா, நான் சிறுமைப்படுத்தப்பட்டிருந்த தேசத்துல தேவன் என்னுடைய சத்தத்தை கேட்டார் அப்படின்னு சொல்ல பழுக பண்ணினார். ஆண்டவர் என்ன செய்தார் என்றால், ஐயா அவனுடைய சத்தத்தை மாத்திரம் கேட்கவில்லை, தேவனாய் கர்த்தர் அவனை பழுக செய்தார், ஆசீர்வதித்தார். அவனே ராஜாவாய் எந்த இடத்துல உதவியற்று இருந்தானோ, எந்த இடத்துல ஐயா கண்ணீரோடு இருந்தானோ, எந்த இடத்துல கஷ்டத்தோடு இருந்தானோ, அந்த இடத்துல தேவனாகிய கர்த்தர் அவனை ராஜாவாக்க மாட்டார். அவன் தாங்க நம்முடைய தேவன். ஐயா அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய சத்தத்தை கேட்கிற தேவன் ஒருவர், நம்முடைய கண்ணீரை துடைக்கிற தேவன் ஒருவர் உண்டு, நம்மை தேற்றுகிற தேவன் ஒருவர் உண்டு, நம்மை தலை நிமிர்ந்து நடக்க செய்கிற தேவன் ஒருவர் உண்டு. ஐயா நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் ஒருவர் உண்டு, நம்மை ஐயா பழகி பெருக செய்கிற தேவன் ஒருவர் உண்டு. அப்படிப்பட்ட தேவனை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். தேவனுக்காக இவைகளெல்லாம் ஆண்டவர் நமக்கு செய்ய வேண்டும் என்றார். சாலமோன் தேவாலயத்தை கட்டி, ஆண்டவரே இந்த இடத்தில் நீர் வந்து வாசம் செய்யும், அதற்காக அவன் ஆலயத்தை கட்டினான். கட்டி, ஆண்டவரே நீர் இதில் வந்து வாசம் செய்ய வேண்டும். ஆண்டவர் அந்த இடத்துல வந்து வாசம் செய்தார். ஆசாரியர்கள் ஊழியம் செய்ய முடியாத அளவுக்கு கர்த்தருடைய மகிமை அங்கே வந்து இறங்கியது. அந்த மகிமை அங்கே வந்து இறங்கினபடியால் ஆண்டவரே இந்த ஸ்தலத்தை நோக்கி யாராயிரம் கூப்பிட்டால் அவர்களுக்கு உடைய கண்கள் திறந்திருக்கட்டும், உம்முடைய செவி அவருடைய சத்தத்தை கேட்கட்டும் என்று ஜெபித்தார். அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த இடத்தில் தேவன் இருந்தபடியால் அவரை நோக்கி கூப்பிட்ட எல்லாருக்கும் உதவி கிடைத்தது. இன்னைக்கு நாம் அந்த ஆலயத்தை நோக்கி கூப்பிட தேவையில்லை. புதிய ஏற்பாட்டுக்கு வரும் பொழுது நாமே தேவனுடைய ஆலயம். இன்னைக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் தேவனுடைய ஆலயமாய் மாறும் பொழுது நம்முடைய சத்தங்கள் தேவனுடைய சமூகத்துக்கு செல்லும். இன்றைக்கு நாம் தேவன் வாசம் செய்கிற ஆலயமாய் மாறும் பொழுது அவ்வளவு தான் சொல்லுகிறார், நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று அறியலாம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கும் பொழுது நாமே தேவனுடைய ஆலயமாய், தேவனாய் கர்த்தர் நமக்குள்ளே வந்து வாசம் செய்வார் என்றால் நாம் ஏறெடுக்கிற ஜெபங்கள் தேவனுடைய செவிக்கு செல்லும். அப்போது அவர் என்ன செய்வார் என்றால் அவர் கண்ணோக்கி பார்ப்பார், நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார், ஐயா நம்முடைய கூப்பிடுதலுக்கு பதில் கொடுப்பார். இன்னைக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அவர் வாசம் செய்கிற ஆலயமாய் நாம் மாற வேண்டும். சாலமோனுடைய ஆலயத்திலே கர்த்தர் வாசம் செய்தார். யோனா எங்கேயோ இருந்து கூப்பிடுகிறான், ஆண்டவரே கர்த்தருடைய கரம் அவனை கொண்டு வந்து கரையிலே விடுகிறது.
அந்த தேவன் இன்றைக்கும் மாறாதவராக இருக்கிறார். நாம் தேவனுடைய ஆலயமாய் இருப்போம் என்றால் இந்த ஆலயத்துக்குள்ளே அவர் இருப்பார் என்றால் நம்முடைய சத்தத்தை அவர் கேட்டு நமக்கு பதிலளிப்பார், நம்மை விடுவிப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார், நம் தேவைகளை சந்திப்பார். ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளே, சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, நாம் தேவனுடைய ஆலயமாய் மாறும். அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணட்டும், அவர் நமக்குள்ளே ஜீவிக்கட்டும், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே ஜீவிக்கட்டும். நம்முடைய ஜெபத்திற்கு பதில், நம்முடைய சத்தத்தை அவர் கேட்பார். ஆமருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய கூப்பிடுதலை அவர் மறக்க மாட்டார். அவர் நமக்கு பதில் கொடு, அவர் மாறார். இப்போது அருமையான தேவ பிள்ளைகளே, அருமையான இந்த வீட்டிலே, அருமையான இந்த பிள்ளைகள், இந்த குடும்பத்தாரின் மத்தியிலே எப்பொழுது தேவனாய் கர்த்தருடைய சத்தம் எவ்வளவு மகத்தானது என்று அவரை நாம் கூப்பிடும் பொழுது எப்படியாய் அவர் நமக்கு உதவி செய்கிறார் என்பதையும் நாம் கேட்டோம். நிச்சயமாகவே இந்த ஆராதனைக்கு பலன் உண்டு. நிச்சயமாகவே இந்த கூட்டத்திற்கு பலன் இருக்கிறது. அவர் மறக்க மாட்டார். அவர் எல்லாவற்றையும் அவருடைய ஞாபக புஸ்தகத்திலே எழுதுகிறார். திருசுர எல்லாவற்றையும் அவர் எழுதி கொண்டிருக்கிறார் ஞாபக புஸ்தகத்தில். ஆண்டவரத்திலே ஞாபக புஸ்தகம் என்று ஒன்று உள்ளது ஐயா. அதுதான் அவருடைய சிந்தையா, அதுதான் அவருடைய ஞானமையா. அதிலே அவர் எழுதி கொண்டிருக்கிறார், எல்லாவற்றையும் எழுதி கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் இந்த அழைப்பீட்டிலே ஆண்டவரை நோக்கி நாம் துதிக்கிறோம் என்றால், ஆண்டவரை புகழுகிறோம் என்றால், ஆண்டவருடைய வார்த்தைகளை அறிக்கை செய்கிறோம் என்றால், அருமையான தேவ பிள்ளைகள் இதற்கு நிச்சயமாய் பலன். அவர் மறவார். மகா வல்லமையும் இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இதோ இந்த நாளிலும் அருமையான இந்த குடும்பத்தார் மத்தியிலே உம்மை மகிமைப்படுத்தும்படியாய், உம்மை உயர்த்தும்படியாய் நீர் இந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்ததற்காக நன்றி. இதோ நாங்கள் ஸ்லாக்கியம் பெற்ற ஜனங்கள், ஆமாண்டோம், நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள், ஆமாண்டோம், என்னுடைய சத்தத்தை நீர் கேட்கிறவராக இருக்கிறோம். நன்றி அப்பா. எங்கள் தீர்க்கதரிசியினுடைய நாட்களிலே எங்கள் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், எலிமாள் என்ற ஒரு சகோதரி இருந்தார், ஒரு ஏழை தாய், சிறுமையும் எளிமையுமான ஒரு தாய். அந்த தாயினுடைய மகன் மரித்து கொண்டிருந்தான். அவள் என்ன செய்தாள் என்றால், ஆண்டவரை நோக்கி ஜெபித்தாள். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும். நான் சுனைமையாளை போல நான் இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறேன். அவளுடைய பிள்ளை மரித்த பொழுது இதோ அவள் இடத்துல ஒரு எலியாவின் ஆவியை அனுப்பினீர் அல்லவா? அந்த தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறீரே, என்னுடைய வீட்டுக்கும் ஒரு எலியாவை அனுப்புவீரா? நிச்சயமாய் உம்மால் கூடும். என் வீட்டுக்கு எலியாவை அனுப்பு. ஜெபித்தார். தீர்க்கதரிசி அந்த வீட்டுக்கு சென்றார். அந்த சிறியனிடத்தில் அவர் பேசும் பொழுது அந்த சிறியனிடத்தில் அவர் கேட்கிறார், நான் ஒரு போதகர் என்று உனக்கு எப்படியம்மா தெரியும்? நீ எப்படியம்மா அறிந்து கொண்டாய்? அவள் சொல்லுகிறாள், மகத்தான காரியத்தை சொல்லுகிறாள். ஐயா, நான் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி ஜெபித்தேன். அப்பொழுது ஆண்டவர் என்னிடத்தில் சொன்னார், உன்னுடைய வீட்டுக்கு நான் ஒரு மனிதனை அனுப்புகிறேன். அவர் சாம்பல் நிற தொப்பியை அணிந்திருப்பார். அவர் ஒரு நீல நிற கோட் ஷூட் அணிந்திருப்பார், ஷூட்டை அணிந்திருப்பார். அவர் உன்னுடைய வீட்டுக்கு வருவார், உன்னுடைய பிள்ளைக்கு சுகத்தை கொடுப்பார் என்று கர்த்தர் என்னிடத்தில் சொன்னார். நீ போய் வெளியிலே வாசலிலே நின்று கொண்டிரு, அவர் உன்னுடைய வீட்டுக்கு வருவார் என்று சொன்னார் என்று சொன்னார். நான்
காலையிலேயே வந்து அதிகாலையிலேயே வந்து நின்று விட்டேன். அவர் சொன்னால் நிச்சயமாய் செய்வாரே. ஆகவே அவருடைய வார்த்தை மாறாதே. இதோ சூரியமையால் வீட்டுக்கு ஒரு எலியாவை அனுப்பினாரே, ஒரு மனிதனை அனுப்பினாரே, நிச்சயமாய் என்னுடைய வீட்டுக்கும் அவர் அனுப்புவார். ஆகவே நான் வாசலிலே காத்து கொண்டிருந்தேன். இதோ நீர் வந்தீர், அந்த சாம்பல் நிற தொப்பியை அணிந்து கொண்டு நீர் வந்தீர். ஆகவே நீர்தான் அவர் என்று கண்டுகொண்டேன். ஆமையா, நம்முடைய சத்தத்தை அவர் கேட்கிறவர் அப்பா. சிறுமையும் எளிமையுமானவர்களுடைய சத்தத்தை அவர் கேட்டு பதில் கொடுக்கிறவர் அப்பா. அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். இதை சொல்லுகிறார், அந்த வீட்டுக்குள்ளே நான் சென்றேன் ஐயா, அங்கு நடந்த காரியங்களை நான் காணும் பொழுது இங்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று நான் வியந்தேன். திடகாத்திரமான ஒரு வாலிபன் படுத்து கிடந்தான். அவன் மரித்து கொண்டிருக்கிறான். அவன் அருகிலே சென்று அந்த ஏழை தாய் சொல்லுகிறார், தேனே என்று அவனை கட்டி முத்தமிட்டான். அம்மா பிள்ளையே, செல்ல பிள்ளையே, உனக்காக ஜெபிக்க ஒரு போதகர் வந்திருக்கிறார் என்று சொன்னார். திரு சொல்லுகிறார், ஓ, நான் எங்கே நின்று கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்து போனேன். எவ்வளவு பாசம், அந்த தாய் பாசம் எவ்வளவு பாசம். அந்த திடகாத்திரமான மனிதரை, அந்த வாலிபனை குழந்தையே என்று அவள் அழைத்தாள். ஓ, அவள் எப்படியாய் அந்த பிள்ளையை நேசிக்கிறாள். இன்னும் அந்த பிள்ளை அவளுக்கு குழந்தைதான். அது திரு சொல்லுகிறார், தாய் தன் பாலகனை மறந்தாலோ நான் உங்களை மறப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த தாயினுடைய அன்பு இவ்வளவு பெரிய அன்பாக இருக்கும் என்றால், ஆண்டவரே உம்முடைய அன்பு எவ்வளவு பெரியதம்மா, உம்முடைய அன்பு எவ்வளவு பெரியது. நான் அதை சற்று சிந்தித்தேன். ஆமையா, தேத்திரா சபை காலம் என்ற செய்தியை தீர்க்கதரிசி அதை குறித்து சொல்கிறார். அவனுடைய அன்பு எவ்வளவு பெரியதா. அவனுடைய சத்தத்தை ஆண்டவர் கேட்டு விமானத்தை அந்த இடத்துல நிறுத்தினார். 7 மணிக்கு விமானம் புறப்படும் என்று சொன்னார்கள். ஆனால் 9 மணிக்கு நான் அந்த வீட்டிலே இருக்கிறேன். என்ன நடந்து கொண்டிருக்கிறது இங்கே நான் வியந்து கொண்டிருக்கிறேன். அந்த பிள்ளைக்காக ஜெபித்து விட்டு நான் 9 மணிக்கு ஒரு காரை பிடித்து, ஒரு டாக்ஸி பிடித்து நான் விமான நிலையத்திற்கு சென்றேன். அப்பொழுது அங்கே என்ன நினைத்து கொண்டு சென்றேன் என்றால், விமானம் சென்று விட்டு இருக்கோம், நான் இப்பொழுது எப்படியும் ஒரு 2 நாட்களுக்கு இங்கே தங்க வேண்டும். ஏனென்றால் அடுத்த விமானம் எப்பொழுது வரும் என்று தெரியாது. அப்படியாக நான் சென்று கொண்டிருந்தேன். விமான நிலையத்திற்கு சென்றால் இப்பொழுது 196 என்னுடைய விமானம் புறப்பட போகிறது, நீங்கள் ஆயத்தமாகுங்கள் என்று சொல்லுகிறார்கள். ஓ, நான் ஆச்சரியப்பட்டேன். என் தேவன் எவ்வளவு பெரியவர். அந்த ஒரு ஏழை தாயினுடைய சத்தத்தை கேட்டு விமானத்தை இறக்கி அந்த இடத்திற்கு கொண்டு சென்று 7 மணிக்கு புறப்பட வேண்டிய விமானம் ஐயா 9 மணி வரை காத்து கொண்டிருக்கிறது. என் தேவன் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு பெரியவர். அவருடைய பிள்ளைகளுடைய சத்தத்தை எவ்வளவு கனப்படுத்துகிறார். கர்த்தர் நல்லவர் அப்பா. சிறுமையும் எளிமையும் ஆனவருடைய சத்தத்தை அவர் கனப்படுத்துகிறார். உதவி அற்றவர்களுக்கு அவர் உதவி செய்கிறார். ஆமையா, நமக்கு உதவி செய்ய ஆண்டவர் நம் மத்தியிலே இருக்கிறார். அவர் காத்து கொண்டு இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை காணவில்லை என்று நினைக்காதீர்கள், என்னை மறந்து விட்டார் என்று நினைக்காதீர்கள். இல்லையா, நம்முடைய சத்தத்தை அவர் கேட்கிறார். இதை சொல்லுகிறார் அதே செய்தியிலே. சில நாட்கள் கழித்து நான் மெம்பீஸ் என்ற இடத்திற்கு ஊழியத்தின் பாதையிலே சென்று கொண்டிருந்த வேளையிலே மெம்பீஸ் என்ற ஒரு இடத்திலே, அந்த இடத்துல தான் அந்த அற்புதம் நடந்தது.
அந்த இடத்துல நான் ட்ரெயினில் சென்று கொண்டிருந்தேன். ட்ரெயின் அந்த இடத்துல நின்று ஒரு இடத்துல நின்றது, அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல நின்றது. அந்த ட்ரெயின்ல சாண்ட்விச் வாங்கினால் 60 சென்ட். ட்ரெயினில் எப்பொழுதுமே விலை அதிகம். ஆகவே நான் என்ன செய்தேன் என்றால் பிளாட்ஃபார்ம்ல போய் ஒரு சாண்ட்விச் வாங்கலாம் என்று சென்றேன். ஏனென்றால் பிளாட்ஃபார்மிற்கு கடந்து சென்றால் அங்கே 10 அல்லது 15 சென்ட்டுகள், 10 அல்லது 15 ரூபாய் தான் ஒரு சாண்ட்விச். ட்ரெயினிலே அது 60 ரூபாய். ஆகவே நான் ரயில் நிலையத்தில் ரயில் அரை மணி நேரம் அந்த இடத்துல நிற்கும். நான் இறங்கி சாண்ட்விச் வாங்குவதற்காக கடைக்கு சென்றேன். அப்பொழுது ஒரு சத்தத்தை கேட்டேன். ஏதோ போதகர் வில்லியம் மரியன் பிரென்கா என்று யாரோ சொன்னார். நான் அப்பொழுது திரும்பி பார்த்தேன். ஒரு வாலிபன் நின்று கொண்டிருந்தார். அந்த வாலிபன் என்னிடத்தில் வந்து, ஐயா எப்படி இருக்கிறீர்கள் என்று விசாரித்தார். என்னை தெரிகிறதா என்று கேட்டார். நான் சொன்னேன், எனக்கு தெரியவில்லை அப்பா, நீ யார்? நான் உன்னை இதுவரை பார்த்ததில்லை, நீ யார் என்று தெரியவில்லை என்றேன். அப்போது அந்த வாலிபன் சொன்னார், ஐயா, இந்த மெம்பிஸ் பட்டினத்திலே ஒரு ஏழையினுடைய வீட்டிலே வந்து மரித்துக் கொண்டிருந்த ஒரு வாலிபனுக்கு ஜெபித்தீர்களே, அந்த வாலிபன் தான் நான் என்றான். ஓ, அவருக்கு மிகவும் சந்தோஷம். அதை விட ஒரு மேலான காரியம் என்னவென்றால், ஐயா, நான் இப்பொழுது ஒரு ஊழியக்காரன் என்றான். இன்னும் எனக்கு சந்தோஷம். கர்த்தர் அந்த இடத்துல அந்த மகனை ரட்சித்தார். ஐயா, எவ்வளோ நாட்களுக்கு முன்பாக ரட்சித்தார். இப்பொழுது அந்த மகன் வாலிபன் ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறார். கர்த்தர் நம்முடைய சத்தத்தை கேட்கிறார். சொல்லுகிறார், அந்த வீட்டுக்கு நான் கடந்து சென்ற பொழுது அந்த தாயினிடத்தை சொன்னேன், ஐயா, அம்மா, இந்த மகனை கர்த்தர் சுகமாக்க போகிறார் என்று. அவள் அதை குறித்து அக்கறையே கொள்ளவில்லை. அதை குறித்து அவள் கேர் பண்ணவே இல்லை. அவள் எதை எதிர்பார்த்தாள் என்றால், அவள் சொன்னாளா, ஐயா, இவன் சுகமானா மறுபடியும் மரித்து போவான். என்னுடைய விருப்பம் என்ன தெரியுமா? இவன் ரட்சிக்கப்படணும் ஐயா, இவன் பாவியா மரிக்க கூடாது ஐயா, அதுதான் ஐயா என்னுடைய விருப்பம் என்றான். இப்போ திரு சொல்லுகிறார், ரட்சிக்கப்பட்ட வாலிபனை பார்க்கிறேன், ஊழியக்காரனாகிய வாலிபனை பார்க்கிறேன். ஐயா, சிறுமையானவருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். ஆதரவற்றவருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். உதவியற்றவருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். அவர் உதவி செய்கிறார். இன்றைக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் பெரியவர்கள் அல்ல, நமக்கு எவ்வளவு ஜனங்கள் இருக்கலாம், அது முக்கியம் அல்ல. ஆண்டவருடைய பாதத்தில், ஆண்டவரே, உம்முடைய உதவிதான் ஆண்டவரே எனக்கு நித்தியமானது. அப்படிப்பட்ட சிறுமையானவர்களாய் நாம் அவருடைய பாதத்துக்கு வருவோம் என்றால், என்னுடைய செல்வாக்கு ஒன்றுமில்லை ஆண்டவரே, நீர்தான் தகப்பனே. அப்படியாய் அவரிடத்தில் வருவோம் என்றால், தேவ பிள்ளைகளே, சிறுமையற்றவர்களுடைய கூப்பிடுதலை அவர் மறவார். நமக்கு அவர் உதவி செய்வார். சிறுமையற்றவர்களுக்கு அவர் உதவி செய்ய காத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நாம் அந்த நிலையோடு வருவோம். நான் சிறுமையற்றவன், நான் எளிமையும் சிறுமையுமானவன், என்னிடத்தில் மேன்மை பாராட்ட ஒன்றுமில்லை. நான் நிற்பது அவருடைய கிருபையாம். என்னை உயர்த்துவது அவருடைய கரம், என்னை தூக்குவது அவருடைய கரம், என்னை பாதுகாப்பது அவருடைய கரம். ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் தகப்பனே, எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அருமையான பிள்ளைகளுக்காக இந்த நேரத்தில் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய பிரசன்னம் இங்கே இருக்கிறது. உடைய தெய்வீக ஆண்டவரே, பிரசன்னம் இங்கே இருக்கிறது. ஆமாண்டவரே, நன்றி தகப்பனே. நீர் எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டு இருக்கிறீர். நன்றி அம்மா. இந்த அறிவீட்டிலே நீர் அசைவாடுகிறீர். நன்றி அம்மா. இயற்கைக்கு மேம்பட்ட இந்த ஆராதனைக்காக நன்றி அம்மா. உம்மை மேன்மை பாராட்டுகிற ஆராதனைக்காக நன்றி. எங்களை அல்ல தகப்பனே, நாங்கள் இங்கே ஒருமித்து உம்முடைய நாமத்தை உயர்த்தினோம், உம்மை மேன்மை பாராட்டினோம். ஆமாண்டவரே, நீர் எவ்வளவு பெரியவர் என்பதை நாங்கள் புகழ்ந்தோம் ஆண்டவரே.
ரத்தத்தில் இருக்கிற அந்த சத்தத்தை நீ கேட்கிறவர் தகப்பனே. நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. தாவீதை உயர்த்தினவர் என்றைக்கும் மாறாதவராய் இருக்கிறேன். நன்றி தகப்பனே. எப்பொழுதும் ஆண்டவரே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இது இந்த ஆராதனைக்காக நன்றி ஆண்டவர். கர்த்தாவே, இந்த ஆராதனையை ஆண்டவரே ஒழுங்குபடுத்தின அருமையான குடும்பத்தாரை இந்த நாளிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் நான் ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதத்திற்கான பிள்ளைகளோடு கூட இருக்கிறோம். என் நாமத்தின் நிமித்தமாக ஒரு கலசம் தண்ணீரை கொடுத்தாலும் அதற்குரிய பலனை அடையாமல் போவதில்லை. இந்த நாளில் ஆண்டவரே நீர் தேவன் என்பதை அறிக்கை செய்கிறோம் தகப்பனே. நிச்சயமா இதற்கு பலன் உண்டு தகப்பனே. இந்த சத்தம் ஆண்டவரை அநேக இடத்துல கடந்து செல்லும். நிச்சயமா இதற்கு பலன் உண்டு தகப்பனே. ஆமா, நீர் பெரியவர் தகப்பனே. எங்களுடைய சத்தத்தை நீர் கேட்கிறீர் ஆண்டவரே. நன்றி அப்பா. கர்த்தாவே, அருமையான குடும்பத்தை ஆசீர்வதி, பாதுகாத்து. அருமையான இந்த பிள்ளைகளை கர்த்தாவை தேவைகளை எல்லாம் சந்தியும் ஆண்டவரே. இவருடைய விருப்பம் ஆண்டவரே, இருதயத்தின் விருப்பத்தை உம்முடைய வார்த்தையின்படி நிறைவேற்று தகப்பனே. இவருடைய ஆண்டவரே எதிர்பார்ப்பு என்ன என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். இவருடைய தேவை என்ன என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். என் தேவனே, இவருடைய தேவைகளை சந்தியும் ஆண்டவரே. இவருடைய கர்த்தா வாஞ்சைகளை நிறைவேற்ற தகப்பனே, பாதுகாத்து. இந்த எல்லை முழுவதும் உடைய ரத்தத்தை தெளிக்கிறேன் தகப்பனே. இந்த எல்லை ஆசீர்வதிக்கப்பட்ட எல்லையா இருக்கட்டும் தகப்பனே. இந்த எல்லைக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகட்டும். என் தேவனாய் கர்த்தருடைய கரம் இதோ இந்த எல்லையை ஆசீர்வதிக்கும். நீர் இங்க தங்கி இருந்தாங்க, குடும்பத்தை ஆசீர்வதிக்கும். அருமையான பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திய மாட்டேன். அருமையான மகளுக்காக செபிக்கிறேன் ஆண்டவரே, மகளை ஆசீர்வதிக்கும். ஏற்ற காலத்தில் ஏற்ற நேரத்தில் ஆசீர்வாதமாக எல்லா காரியத்தையும் நேர்த்தியாய் செய்ய நீர் வல்லவராய் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து கொண்டிருப்பதற்காக நன்றி, செய்ய போவதற்காக நன்றி ஆண்டவரே. பாதுகாத்துக் கொண்டு படி நடக்கும் அருமையான சகோதரிக்காக நன்றி ஆண்டவரே. சகோதரி ஆசீர்வதியும், தேவைகளை சந்தியும் ஆண்டவரே. நீரே ஆண்டவரே இந்த வீட்டினுடைய தகப்பனாய் இருந்து, இந்த வீட்டினுடைய தலைவராய் இருந்து, இந்த வீட்டினுடைய ஆண்டவரே ஆலோசகராய் இருந்து, பாதுகாவலராய் இருந்து நீரே தாங்கி நடத்தும் ஆண்டவரே. பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, வழி நடத்தின தகவல் ஆண்டவரே. என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து குடும்பத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். உடைய ஆசீர்வாதத்திற்கான பிள்ளைகளோடு கூட இருக்கணும். தாங்கி நடத்துகிற தகவல் நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே. உடைய இரக்கத்திற்காக நன்றி, உடைய தயவுக்காக நன்றி, உடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. உடைய அளவற்ற அன்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி தகவல். இறுக தாங்கி ஆண்டவரை பாதுகாத்துக் கொள்ளும் வழி நடக்கும். வந்த அருமையான பிள்ளைகளை ஆசீர்வதியும் தகவல். பிள்ளைகளுடைய தேவைகளை எல்லாம் சந்திமே கரம்பிடித்து நடத்த தகவல். எல்லாவற்றையும் உடைய கரத்திலே கொடுக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திலே ஜெபிக்கிறேன். ஆமென், ஆமென். நாம் ஒரு பாடலை பாடுவோம். ஆண்டவரை மகிமைப்படுத்தும், ஆண்டவரை நாம் உயர்த்துவோம். ஹல்லேலூயா. 144. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன், நான் உன்னை காண்கின்ற தேவன்,
கிறிஸ்துவுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் மெய்யாகவே அருமையான ஒரு ஆராதனையை கொடுத்தார். அருமையான தேவ பிள்ளைகள் இந்த ஆராதனைக்கென்று இந்த நேரத்தை ஒதுக்கி இந்த அவருடைய வீட்டை திறந்து கொடுத்தார்கள். நிச்சயமாகவே கர்த்தர் அதற்கு பலன் கொடுப்பார். ஆண்டவர் அருமையான பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆகவே சபையாராக நீங்கள் இதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் இந்த பிள்ளைகள் மத்தியிலே ஏமாட்டோம் உதவி செய்த கர்த்தர் இனியும் அங்கே அவர் அற்புதமாய் அதிசயமாய் பிள்ளைகளை நடத்துவார். அவர் நல்லவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அருமையான குடும்பத்தாரை நான் ஆசீர்வதிக்கிறேன். அங்கே கரம் இங்கே இருக்கிறது, என்னுடைய பிரசன்னம் இங்கே இருக்கிறது. அதை கர்த்தர் உணரும்படியாய் செய்தார். கர்த்தர் நல்லவர். நிச்சயமாய் முடிவு பரியந்தம் அவர் தாங்கி நடத்துவார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அருமையான பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராங்க. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராங்க. பிரைஸ் தி லார்ட்.